தேனி மாவட்டம் விவசாயம் செழித்த மாவட்டம். இந்த விவசாயம் செழித்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர் இங்கே இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஓராண்டுகளில் இந்த ஆட்சியர் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை என்னவாக வைத்திருக்கிறார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்றைக்கு 18ஆம் கால்வாயில் தண்ணி திறக்கலை. ஏன் திறக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அந்த கால்வாய் இன்னும் என்ன செய்யலை, முறையாக தூர்வாரப்படவில்லை. தூர்வார வேண்டியது யாரு? பொதுப்பணித்துறை. பொதுப்பணித்துறைக்கு உத்தரவு போட வேண்டியது யாரு? மாவட்ட ஆட்சியர். அப்போ உத்தரவு போடலை. அதனால கால்வாயில் இப்போ தண்ணியை திறந்தா தண்ணி ஒருமுகமாக கொட்டக்கூடிய ஆற்றுல போய் சேரணும். தண்ணி போய் சேருமா? சேராது. அப்போ இது பிரதான பிரச்சனை. 4000 டன் கூடுதலாக உற்பத்தி ஆகும் 18ஆம் கால்வாயில் தண்ணீர் திறந்தால் என்று இருக்கிறது. ஜிஓ நம்பர் 38 இருக்கு. அரசாணை எண் 38 படி நீங்க என்ன செய்யணும்? செப்டம்பர் 1ஆம் தேதியே தண்ணி திறந்து விட்டுருக்கணும். 18ஆம் கால்வாய்க்கு செப்டம்பர் 1ஆம் தேதி தண்ணி இருந்துச்சு முல்லை பெரியாறுல, திறக்கல. நீர்நிலைகளின் மீதான அக்கறை எந்த ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு இல்லையோ அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்திலே ஆட்சியராக இருப்பதற்கான தகுதியை இழக்கிறார். அதான் உண்மை, தகுதியை இழக்கிறார். இந்த பக்கத்தில் உத்தவபாளையம் தாலுகா அனுமதப்பட்டி பேரூராட்சியில் வள்ளியமங்கலம்னு ஒன்று இருக்கு. தற்செயலாக நேற்றுக்கு இதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. அந்த வள்ளியமங்கலத்தில் என்ன வேலை கொடுத்துருக்குது? டெண்டர் என்ன கொடுத்துருக்கீங்க? குளத்தை பலப்படுத்த வேண்டும். அதான் வேலை. அந்த குளத்தை பலப்படுத்துகிறோம் என்கிற போர்வையில் ஒரு பக்கம் வேலையை செஞ்சு முடிச்ச அந்த கான்ட்ராக்டர் என்ன செய்கிறார்? அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய புளிய மரங்கள் எல்லாம் இந்த பாபிலோன் தொங்கும் தோட்டத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டாச்சுன்னா மரங்கள்லாம் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி ஒரு நிலையை என்ன செஞ்சிருக்காரு? வள்ளியமங்கலத்தில் உருவாக்கி விட்டுருக்கிறார். இந்த மரம் என்ன செய்யும்? பட்டு போகும். புளி இந்த மண்ணிலே காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு மரம். அதை அந்த கம்மாயில் வச்சிருக்கிறாங்கன்னா நாங்கள் எங்கிருந்து காண கிடைக்காத ஒரு காட்சி. இந்த 5 மாவட்டத்திலையும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் பயணம் பண்ணுறோம். எந்த கம்மாயிலையும் நாங்கள் புளிய மரம் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே வள்ளியமங்கலத்தில் என்ன செய்கிறோம்? புளிய மரத்தை பார்க்குறோம். அங்கே போய் பாருங்கள், மண்ணை என்ன செய்கிறாங்க? எடுத்து வெளியே விற்கிறாங்க. இங்கே அரசு ரெவன்யூ இல்லையா? அங்கே ரெவன்யூ கேட்க வேண்டாமா? இதை மண் எங்கே போகுது? இந்த பயன்பாட்டுக்கு நீ மண் எடுத்துட்ட, சரி, இந்த மீதி எடுக்கக்கூடிய இந்த உபரி மண் எங்கே போகுதுன்னு கேட்கணும் இல்லையா? விவசாய பயன்பாட்டுக்கு அவன் ஒப்படைத்தால் கூட நமக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் என்ன செய்கிறது? செங்க காலவாசலுக்கெல்லாம் அந்த மண் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை ஏன் தடுக்கவில்லை? ரெவன்யூன்னு ஒன்று இங்கே இருக்குல்ல, அது என்ன வேலை செய்யுது? உத்தமபாளையத்தில் ஆர்டிஓ இருக்கிறாரு, தாசில்தார் இருக்கிறாரு. அனுமதம்பட்டி என்பது ஒரு பேரூராட்சி. அந்த வள்ளியம்மன் சின்ன குளம் இல்லை, பெரிய குளம் தான் அது. அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மரத்தை கூட காக்க முடியவில்லை என்று சொன்னால் இங்கே எதற்கு ரெவன்யூ? நாங்கள் என்ன கேட்கிறோம்? நீர்நிலைகள் தான் இந்த நாட்டினுடைய பிரதானமான ஆதாரம். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லி இன்னைக்கு சொல்லல. நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லி வருஷம் 2000 ஆகி போச்சு. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னால நீரினுடைய மகத்துவத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க நீரின்றி அமையாது உலகு. ஜோகன்னஸ்பர்க்ல தென்னாப்பிரிக்காவினுடைய மிகப்பெரிய நகரம் ஜோகன்னஸ்பர்க் என்ன செய்து 2016ஆம் ஆண்டு 0 டிகிரிக்கு சென்றது. தண்ணீரற்ற நிலை உருவானது ஜோகன்னஸ்பர்க்ல. அதான் உண்மை. தண்ணீரே இல்லைன்ட்டாங்க. வெளிநாட்டுகளிலிருந்து யாரும் என்ன செய்ய வேண்டாம்? ஜோகன்னஸ்பர்க்கு சுற்றுலா வர வேண்டாம் நீங்கள். அது அப்படியே கேப்டவுனுக்கு போகுது. கேப்டவுன் தென்னாப்பிரிக்காவில் புகழ்பெற்ற நகரம். அந்த கேப்டவுனுக்கு நம்முடைய காந்தியார் போயிருக்கிறார். அங்கே கேப்டவுன் போயிருக்கிறார். தன்னுடைய காலத்திலே வழக்கறிஞராக பாரிஸ்டர் பட்டம் பெற்று அங்கே பணி செய்கிறாரு. அந்த கேப்டவுன் நகரம் முழு 0 டிகிரியை சந்தித்தது. தண்ணியே இல்லை, நிலத்தடியில் தண்ணி இல்லை. தண்ணியை வெளியிருந்து என்ன செஞ்சாங்க? விலைக்கு கொண்டு ஒரு மனித பயன்பாட்டுக்கு 10 லிட்டர்னு கடைசியில் சொல்லிட்டான். 10 லிட்டர் தான் ஒரு மனுஷனுக்கு தேவையானது. அதில் குளிச்சுக்கோ, அதில் குடிச்சுக்கோ, அதில் துவைச்சிக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. வெறும் 10 லிட்டர் கேப்டவுன் நகரத்தில். அந்த நிலை இந்த பகுதிக்கு, இந்த தேனி மாவட்டத்திற்கு நிலவளம் செழித்த, நீர்வளம் செழித்த இந்த தேனி மாவட்டத்திற்கு வரப்போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆயிரக்கணக்கான வண்டியில் இங்கிருந்து கேரளாவுக்கு கல் போய்கிட்டு இருக்கு. கல் வெடி வைக்க என்ன செய்யுது? பூமியில் இருக்கக்கூடிய நீர் அடுக்குகள் சிதைந்து கொண்டே இருக்கிறது. அறிவியல் பூர்வமான உண்மை. மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா? குமரி மாவட்டத்திலிருந்து கல் போகல. அங்க இருக்கக்கூடிய அரசு என்ன செய்யுது? அப்பீல் பண்ணி குமரி மாவட்டத்தில் கல்ல நிப்பாட்டியாச்சு. மாவட்ட ஆட்சியர் என்ன செஞ்சிருக்கணும்? அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து அந்த வழக்கை மேற்கோள் காட்டி உயர்நீதிமன்றத்துக்கு போய் இங்கே தடையாணை பெற்று இருக்க வேண்டும். செய்யல. ஒரு இடத்தில் கோரி இருக்குன்னு சொல்லி கேட்டா அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள அங்கே என்ன செய்யும்? நிலத்தடி நீர்மட்டம் 2000 அடிக்கு கீழே போகும் என்பதை நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம் பல மாவட்டங்களில். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோரிகளை வச்சு என்ன செஞ்சிட்டாங்க? ஒட்டுமொத்தமாக நிலத்தடி நீர் அடுக்குகள் எல்லாம் சூறையாடப்பட்டு விட்டது. தேனி மாவட்டத்தில் அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. கம்பமட்டு வழியாக கல் போகுது, கோடிமட்டு வழியாக 5000 அடி ஹைட்டில் கல்லை கொண்டு போயிட்டு இருக்கிறான். குமிழி வழியாக போகுது. அப்போ இதுவெல்லாம் என்னன்னு கேட்டால்
இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறை இல்லாத ஒரு நிலையைத்தான் இந்த மாவட்ட ஆட்சியர் மீது நாங்கள் என்ன செய்கிறோம், குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்களுக்கு என்ன வேலை? இந்த நிலத்தை காப்பது தான் உங்களுடைய வேலை. இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் பிரதானமானது. அந்த நீர் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை. அப்போ அந்த நீரை நீங்கள் என்ன செய்ய போறீங்க? காப்பதற்கான எந்த திட்டமும் உங்கள்கிட்ட கைவசம் இல்லை. அதனால தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த மல்லிகாபுரம் கரட்டுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. மல்லிகாபுரம் கரட்டுப்பட்டியில் என்ன செய்யறான், இந்த பக்கம் ரெவன்யூ லேண்ட், இந்த பக்கம் மாநில சாலை போகுது, தேவாரத்துறைக்கு தேனியிலிருந்து தேவாரம் போகுது ஒரு மாநில சாலை. இந்த பக்கத்தில் என்ன செய்யறான், அந்த ரிசர்வ் லேண்டை ஒட்டி ஒரு தனிநபர் என்ன செய்யறான், ஆக்கிரமிப்பு பண்ணியதோட வெட்டி 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 மண்ணை மாற்றிக்கிட்டு இருக்கிறான். ஹாக்கா கமிட்டிக்கு கீழே வரக்கூடிய ரிசர்வ் லேண்டு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு செம்மண் திரடை வெட்டுறதுக்கு எங்க அனுமதி வாங்கினார்? அவரு எங்க அனுமதி வாங்கினாரு? 2 முறை எழுதுறோம் நாங்க. இந்த செம்மண் திரட்டை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. செம்மண் திரட்டிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மேற்க இருக்கக்கூடிய 4 கம்மாய்க்கு போகக்கூடிய அந்த திரட்டில் என்ன செய்யறான், ஒரு தனி நபர் அப்படியே வெட்டுறான், பிளேடு வச்சு வெட்டின மாதிரி வெட்டுறான். வெட்டி எடுத்து இந்த பக்கம் ரெவன்யூ பேசலை, அந்த பக்கம் ஃபாரஸ்ட் பேசலை, பிடபிள்யூடி பேசலை, யாருமே பேசலை. உள்ள 3 குளம் இருக்கு. அந்த கரட்டுப்பட்டியில் வெட்டி எடுத்திருக்கக்கூடிய முருகப்பா குரூப் வெட்டி எடுத்திருக்கக்கூடிய அந்த குளத்தில் 3 கம்மா உள்ள இருக்கு அந்த இடத்துல. இதை நாங்கள் சொன்னால் இந்த மாவட்ட நிர்வாகம் காது கொடுத்து கேட்கல. ஃபாரஸ்ட் கிட்ட சொன்னோம், அவங்க கேட்கல. ரெவன்யூ கிட்ட சொன்னால் எதுவும் தெரியாதுங்கிறான், அது ரெவன்யூ லேண்டுங்கிறான். அப்போ இந்த மாதிரி நிலத்தடி நீராதாரத்தை சூறையாடக்கூடிய வேலைகள் தேனி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இதை மாவட்ட ஆட்சியர் ஒரு குழு போட்டு கண்காணித்து எங்கெல்லாம் இந்த இயற்கை வளம் சூறையாடப்படுகிறதோ அங்கெல்லாம் அது முறையாக சூறையாடப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும். விவசாய சங்க பிரதிநிதிகளை இந்த குழுவிலே சேர்க்க வேண்டும். எங்களுக்கு தான் தெரியும் எங்கெங்கே வெட்டுறாம்னு சொல்லிட்டு. விஷயம் தான், நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்கெங்கே கம்மாய் வெட்டு தான், எங்கெங்கே குளத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான், எங்கெங்கே மண்ணை வித்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கூடிய விரைவில் தேனி மாவட்டத்தில் குழு அமைத்து இயற்கையை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த கலெக்டரை கண்டித்து மறுபடி போராடி கொண்டே இருப்போம். நாங்கள் மறுபடி போராடி கொண்டே இருப்போம். மாற்று கருத்து இல்லை.